இவனோட பேரு ஜீன். பாரிஸ்ல இருக்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல தான் இவன் பிறந்தான். இவனுக்கு நேச்சுரலாவே ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமா இருக்கும். ஆர்ஃபனேஜ்ல வாழுற இவன் ஒரு சென்ட் வியாபாரியா இருக்கான். ஒரு நாள் பாரிஸ்ல சென்ட் விற்க போறான். அப்ப சிவப்பு கலர்ல முடி இருக்கிற ஒரு பொண்ணு பிளம்ஸ் பழம் வித்துட்டு போறா. அவ மேல வர வாசனை இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவளை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே போயிடுறான். அந்த பொண்ணு வீட்டுல வேலை செஞ்சு நிற்கும் போதே இவனை பார்த்ததும் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. இவன் உடனே அவ வாய அடைக்கிறா. ஆனா தெரியாதனமா மூச்சு திணறி அந்த பொண்ணு செத்து போறா. அப்ப அவனுக்கு ஒரு யோசனை வருது. இவள மாதிரியே எத்தனையோ பொண்ணுங்க உடம்புல இயற்கையாவே ஒரு வாசனை இருக்கு. அதை வச்சு நாம ஏன் சென்ட் தயாரிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு பொண்ணை கடத்தி கொன்னுடுறான். அவ உடம்பு முழுக்க மெழுக தேய்ச்சி துணியில கட்டிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ உடம்புல இருந்து மெழுகை எடுத்து கொதிக்க வைக்கிறான். அது ஒரு லிக்விடா ஃபார்ம் ஆகுது. அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு அவன் கையில ஊத்தி தேய்க்கிறான். அந்த பொண்ணோட வாசனையை பிடிச்சு அவ வளர்க்குற நாயே அவனை தேடி வருது. ஜீன் நினைச்சதும் நடந்துடுது. பாரிஸ்லயே ஒரு பெரிய சென்ட் வியாபாரி ஆகணுன்றதுக்காக அவன் வேட்டையை தொடங்குறான். அதுக்காக ஊருக்குள்ள எந்தெந்த பொண்ணுங்க உடம்புல இயற்கையாவே நல்ல வாசனை வருதோ அவங்க எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுறான். அந்த பொண்ணுங்க எல்லாரையும் எங்க கடத்தினானோ அதே இடத்துலயே நிர்வாணமா போட்டுட்டு போயிடுறான். அதை பார்த்ததுல இருந்து பெத்தவங்களோ பாரிஸ் கவர்மெண்டோ அதிர்ச்சியில ஆடி போயிடுறாங்க. இந்த கொலைகார யாருன்ட்டு சீக்கிரமா கண்டுபிடிக்க கவர்மெண்ட் உத்தரவு போடுது. என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு சின்ன தடயத்தை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு பக்கம் இவங்க கஷ்டப்பட்டு தேடின்னு இருக்க, இன்னொரு பக்கம் ஜீன் அமைதியா காய நகத்தின் போய்க்கினே இருக்கான். இந்த தொடர் கொலைகள் நடந்துட்டே வரதுனால பாரிஸ் மக்கள் எல்லாரும் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்குது. ஈவினிங் 6 மணிக்கு மேல யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு போலீஸ்காரங்களை காவலுக்கு போடுறாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் மேயர் ரொம்பவே பயத்துல இருக்காரு. ஏன்னா அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அதனால அன்னைக்கு நைட் அவர் பொண்ணுக்கு பாதுகாப்பை ரொம்ப பலுவாக்குறாரு. ஆனா ஜீன் ஏற்கனவே அவர் வீட்டுக்குள்ள வந்துடுறான். சத்தமே இல்லாம அவர் பொண்ணு ரூம்குள்ள போறான். அப்ப மேயர் திடுக்குன்னு முழிக்கிறாரு. பார்த்தா அது கனவு. இவர் உடனே ஓடி போய் அவர் ரூம்ல பாக்குறாரு. அவளுக்கு எதுவுமே ஆகல. இது வேலைக்காகாதுன்னு முடிவு பண்ணி அவர் பொண்ணை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக பாக்குறாரு. ஊரை விட்டு அவங்க போகும்போது ஜீனுக்கு அவளோட வாசனை வருது. உடனே வெளியே ஓடி வந்து பாக்குறான். சென்ட் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு அவ வாசனையை தேடி ஓடுறான். அப்போ இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் அவங்க ஊருக்குள்ள வராரு. ஒரு நாய்க்குட்டி ஏதோ ஒரு வாசனையை பிடிச்சி மண்ணை தோண்டுது. அந்த போலீஸ்காரர் நாய் தோண்டின இடத்துல பாக்குறாரு. பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடானா ஜீன் முதல்ல கொலை பண்ண பொண்ணோட மொத்த முடியும் அங்க இருக்கு. இந்த பக்கம் ஜீன் விடாம அவ வாசனையை தேடி ஓடுறான். ஒரு கட்டத்துல பெரிய மலை மேல நின்னு ஆழமா சுவாசிச்சு பாக்குறான். அப்போ மேயரும் அவர் பொண்ணோ எங்க போறாங்கன்றத கண்டுபிடிச்சிடறான். மேயர் அவர் பொண்ணை ரொம்பவே பாதுகாப்பா அவர் சொந்த ஊர்ல இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் போலீஸ்காரங்க ஜீன் கொலை பண்ண மொத்த பொண்ணுங்களோட துணியையும் முடியையும் எடுத்துடுறாங்க. மேயர் அவர் பொண்ணுக்காக பாதுகாப்பை ரொம்பவே பலுப்படுத்துறாரு. ஆனா ஜீன் பொறுமையா நடந்தே அந்த பொண்ணை தேடி கோட்டைக்குள்ள வந்துடுறான். அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணும் போது அவ முகத்தை பாத்துறான். அப்ப அவனுக்கு முதல்ல கொலை பண்ண அந்த பொண்ணோட ஞாபகம் வந்துடுது. மேயர் காலையில அவர் பொண்ணை பார்க்க வராரு. ஆனா ஜீன் அவர் பொண்ணை ரொம்பவே கொடூரமா கொண்டு நிர்வாணமா விட்டுட்டு போயிடுறான். அவர் பொண்ணு செத்து கிடக்கிறத பார்த்ததும் மேயருக்கு உயிரே போயிடுது. இதுக்கப்புறமும் ஜீனோட கொலைகள் தொடருமா இல்லாம கதை முடிய போதான்றத இனிமேதான் நம்ம பார்க்க